prepare Andayam Radhashi Srijan Tete Ayalave Kaitubi Kotyati I shall do my parents teachers all that respect and treat everyone equal to see. To make a need, everyone help everyone in that well-being, properties, and happiness. Thank you, Miss. My name is P.R. Sekandal. I am studying 4th standard. Proverb wealth is wealth. நோயற்ற வாழ்வே கொடையற்ற செல்வம். No pain no gain. உழைப்பின்றி ஊதியமில்லை. Talkless work. குறைவாக பேச அதிகமாக வேலை செய். Good counsel has no price. நல்ல அறிவுரை விலை மதிப்பற்றது. அகத்தின் face is strength of the mind. அகத்தின் அழகு முகத்தின் தெரியும். Thank you, Miss. My name is P. Agathesti. I am studying 3rd standard. Full form. CPU Central Processing Unit. RAM Random Access Memory. Wi-Fi Wireless Facility. SMS. Short Message Service. PDA Personal Digital Assistant. Thank you, Miss. Abnam says sister standard beauty poem. Beauty is testing in the sun, the tree in the bird. Growing people working hard and see for the harvest. Thank you, Miss. 7th standard. Type of revaluation: ensure the food production, blue revaluation, fish production, golden revaluation, food grains production, yellow revaluation, oil seeds production, white revaluation, milk production, green revaluation, fruit and vegetable production. Thank you, Miss. I am studying 5th standard. Full form. PPT presentation file, DOC documentation file, XLS worksheet file, BMP paint file, animation, movement of object. Thank you, Miss. Happy morning. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் யாருக்காச்சும் தெரியுமா? நோ. சரி, சின்னதாக ஒரு க்ளூ தரேன், யாராச்சும் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போமா? சரி, நம்ம நாட்டோட சுதந்திரத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டவர் அவர் மக்களால் அன்போட நேதாஜி அப்படின்னு அழைக்கப்பட்டவர். யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தா அவருடைய பிறந்த நாள். ஓகேவா? ஓகே, அவரை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அவர் 1897 ஆண்டு ஜனவரி 23வது நாள் பிறந்தார். ஓகேவா? அவர் எங்கே பிறந்தாருன்னா ஒரிசா, இந்தியாவில் ஒரிசான்ற மாநிலத்தில் கட்டாக் அப்படின்ற இடத்துல பிறந்தார். அவரது பெற்றோர் யாரு அப்படின்னா ஜானகிநாத் போஸ், தாயார் பிரபாவதி தேவி. ஓகேவா? அவர் கல்வி, அவர் எங்க கல்வி கற்றாரு, என்னென்ன படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல ஒரு சிறந்த மாணவராக விளங்கினார், நல்ல படிக்கிற மாணவர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் பிஏ பட்டம் பெற்றார். அப்புறம் ஐசிஎஸ் தேர்வுக்காக லண்டனுக்கு போய் படித்தார். தேர்வுக்காக லண்டனுக்கு போனார். ஐசிஎஸ் தேர்வில் 4வது மாணவனா தேர்வில் 4வது பிளேஸில் வந்தார் அவர். அடுத்து அவர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு நம்ம நாட்டில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. அந்த படுகொலையினால அவர் இங்கிலாந்தில் இருந்தார் இல்லையா, அப்போ இங்கிலாந்தில் இருந்தப்போ அவர் இந்த தகவல் கேள்விப்பட்டு அவருக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு.
அந்த பாதிப்புனால என்ன பண்ணாருன்னா, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. இந்திய சுதந்திர போராட்டத்துல அவர் என்னென்ன பங்கு பெற்றாரு, என்னென்ன பண்ணாரு அப்படின்னா, 1938ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தாரு. அடுத்து நேதாஜி வந்து பால கங்காதர திலகர் அப்படின்னு அவருடைய கொள்கையை வந்து ஆதரிச்சாரு. அதுக்கப்புறம் அவரு இளைஞர் கட்சி அப்படின்ட்டு ஒண்ணு தொடங்கினாரு. இளைஞர்களுக்கான இளைஞர் கட்சின்னு ஒண்ணு தொடங்கினாரு. அதுக்கப்புறம் கொல்கத்தாவில் மேயரா பதவி ஏற்றாரு. நெக்ஸ்ட் 1924ஆம் ஆண்டு இவர் நடத்திய போராட்டத்தின் காரணமாக ஆங்கிலேயர்களால சிறையில அடைக்கப்பட்டார். இந்திய தேசிய ராணுவத்தை பத்தி அவர் ராணுவத்துல என்ன பங்காற்றினாருன்னா, இந்தியாவுல முதல் ராணுவ படையை உருவாக்கியவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். இந்தியர்களின் ஆயுத கையாளுமையை உலகறிய செய்தவர். இந்தியர்கள் எப்படி ஆயுதங்களை கையாளுறாங்க அப்படின்ட்டு உலகத்துக்கு அறிய செய்தவர் அவர். நேதாஜி இவர் தன் இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்களுக்கான தனி பிரிவான ஜான்சி ராணி படையை தொடங்கினார். அதுக்கப்புறம் நம்ம பள்ளியில இருந்து ராணுவத்துல இருந்து எல்லாரும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம், ஜெய்ஹிந்த் சொல்றோம் இல்லையா, ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் சொல்றோம் இல்லையா. அத முதல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தியவர் யாருன்னா நேதாஜி அவர்கள். நெக்ஸ்ட் அவர் வந்து ஆகஸ்ட் 18 1945ஆம் ஆண்டு அவர் பயணம் செய்த விமானம் வந்து பர்மோசா தீவுக்கு அருகே விபத்துக்கு உள்ளாகி அவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானிய வானொலி அறிவித்தது. அதை கேட்டு மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவருக்கு 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. இப்போ நம்ம அவரை பத்தி பேசுறோம் இல்லையா, நம்ம அவரை மறக்காம பேசுறோம் இல்லையா. அவர் வாழ்வோட ஒவ்வொரு நொடியிலும் இந்திய சுதந்திரத்தை நினைச்சு வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஒரு மாமனிதனை பத்தி நம்ம இப்ப பேசணும், மறக்க கூடாது. நம்ம அதனால்தான் அவருக்கு மறக்காத நம்ம அவரை பத்தி வருடம் ஒரு சுதந்திர தினம், குடியரசு தினம் இப்ப அப்படியெல்லாம் நம்ம அவங்கள பத்தி பேசுறோம் இல்லையா. அவங்க சுதந்திரத்துக்காக போராடுறதுக்கான ஒரு நம்ம மரியாதையா தான் அவரோட நம்ம மறக்க கூடாது. அவங்க அதுக்கான மரியாதை தான் இது, அவங்கள பத்தி நம்ம பேசுறது. ஓகேவா. இதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கற மரியாதை, நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்காக அவங்களுக்கு கொடுக்கற மரியாதை. ஓகே, தேங்க்யூ. குச்சலவங்க இந்த